ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி மாவு போண்டா. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஒரு போண்டா நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம இட்லி மாவு வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் நல்ல ஒரு பவுல் நிறைய நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது நேற்று அரைச்ச மாவு தான். காலையில் இட்லி ஊற்றிட்டு மீதி இருந்த மாவில் தான் இது இப்போ ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் லேசாக ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கும். அதனால் அந்த போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக மெதுவாக நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நல்லா மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடனாலும் போட்டுக்கோங்க, பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சிறிய துண்டு இஞ்சியை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவுக்கு ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்திருக்கேன். எடுத்து அதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பொரிகடலை மாவு ஆட் பண்ணலன்னா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது எண்ணெயில் அப்படியே ரவுண்டாக போடாமல் அப்படியே நம்ம கிள்ளி தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா இப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி நம்ம இப்படி அழகாக கிள்ளி போடுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த போண்டா ரெடி பண்ணால் போதும். இந்தளவுக்கு மாவு ரெடி பண்ணால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெயை நம்ம சூடுபடுத்திக்கலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப ரவுண்டாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாலே போதும். ஸ்டவ் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே பிரட்டி விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ நமக்கு அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்ம ஒரு இட்லி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு போண்டா ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. இப்போ இதை பவுலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.